உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை எப்படி வித்ட்ரா பண்ணுறது இதை பற்றி பார்ப்போம். இபிஎஃப்ஓ அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கேஒய்சி அப்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சைன் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கிளைம் ஃபார்ம் 31 இருக்குல்ல அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கேட்குற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக என்டர் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் இருக்குல்ல அதில் வந்து பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் சர்வீஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஃபார் விச் அட்வான்ஸ் இஸ் ரெக்வயர்ட் இருக்குல்ல அதில் வந்து இல்லஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் ஆஃப் அட்வான்ஸ் ரெக்வயர்ட் இருக்குல்ல அதில் வந்து உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ண போகிறாங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிட்டு பிறகு உங்கள் பேங்க் பாஸ்புக் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு கெட் ஆதார் ஓடிபி இருக்குல்ல அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஆதார் கார்டில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருக்கும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிட்டு இப்போ ஃபைனலாக வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் இருக்குல்ல அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்மிட் பண்ணதுலேருந்து ஒரு 4 நாளுக்குள்ள உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பிஎஃப் அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க.